अविवेकघनान्धदिङ्मुखे बहुधा सन्ततदुःखवर्षिणी भगवन् भवदुर्दिने पथः स्खलितं माम् अवलोकयाच्युत। अविवेकघनान्धदिङ्मुखे बहुधा सन्ततदुःखवर्षिणी भगवन् भवदुर्दिने पथः ஸ்கலிதம் மாம் அவலோகயாச்யுத. 49வது பத்தியம். இதிலும் தன்னுடைய அந்த கார்பண்யத்தை வெளிப்படுத்துகின்றார். தம்முடைய அந்த தாழ்ந்த ஸ்திதியை வெளிப்படுத்தி, அச்சுதா பகவன்னு மாம் அவலோகய மாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அனுகிரகணீஸ்வ அப்படின்னு தாத்பரியம். முன்னாடியே தன்னுடைய தர்மனிஷ்டோஸ்மின்லேருந்து ஆரம்பித்து தன்னுடைய ஆக்கிஞ்சன்யத்தை வெளிப்படுத்தின்னு வரார். அதே விரிவாக இன்னும் ஒரு பத்தியமாக பிரகாசப்படுத்தி கொண்டு வருகிறார். அதில் அவிவேகன் ஆரம்பம். இந்த பத்தியம் மூலமாக என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நான் ஒரு இருண்ட பிரதேசத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன். அதாவது சுவாமி தேசிகன் இதில் சாதித்த மாதிரி அஜ்ஞாத நிர்கமம் அநாகம வேதினம் மாம் அந்தன்ன கிஞ்சித்து அவலம்பனமஷ்ணுபானம் அப்படின்னு ஒரு பத்தியத்தில் வரைச்சே, எங்கே இருக்கேன்னு தெரியல, கண்ணும் தெரியல, பாதையும் தெரியல, வந்த வழியும் தெரியல, சென்று அடைய வேண்டிய வழியும் தெரியல, எதுவுமே சப்போர்ட் எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட பகவான் தான் நான் காப்பாற்றணும், அதனால் நீ உன்னுடைய கருணையினால் என்னை காப்பாற்ற வேண்டும்னு முந்தின பத்தியத்தில் சொன்னார். இப்போ என்னென்னு கேட்டால், அப்படிப்பட்ட இருட்டில் இருக்கிறதுனால வழியிலேருந்து தவறி போயிட்டேன். ஏதாவது தெரிஞ்சதில் ஏதாவது ஒரு உபாயத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துருக்கேன். அதனால் என்னை நீர் கடாட்சி தரல வேண்டும் தாத்பரியம். அப்போ பகவன்னு அச்சுதன்னு பதம் போட்டுருக்கார். பகவானே, அச்சுதனே, அழிவ விடாதவனே. அவிவேக கணாத திங்முகேன்னு சொன்னால் இருட்டு, மழை மேகங்கள், கார மேகங்கள்லாம் எங்கே பாரு சூழ்ந்திருக்கு. அப்புறம் பகுதா சந்தத துக்க வருஷினி, பலவாறாக பல திசைகள்லேருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு, துக்கமே பொழிந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட பவதுர்தினே, சம்சாரத்தினுடைய ஒரு இருண்ட நாளில் நான் பதக ஸ்கலிதம், நல்வழியிலிருந்து நழுவி நிற்கின்றேன். என்னை நீர் கருணையால் கட்டாட்சித்து அருள வேண்டும்னு ஒரு அர்த்தம். இப்போ சுவாமியினுடைய வியாக்கியானத்தை இதில் பார்க்கலாம். அவிவேக கணாந்த திங்முகேன என்ன, அவிவேக ரூபைஹி கணைஹி அந்தானி பிரகாஷரஹிதானி, பிரித்து பார்க்க முடியாது. விவேகம்னாலே பிரித்து பார்த்தல், நல்லது கெட்டது, வெளிச்சம் இருட்டு, பிரித்து பார்க்கறது விவேகம். அப்படி பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு கணைஹி, கணம்னா நல்ல கார்மேகம், அந்தானி பிரகாஷரஹிதானி திங்முகானி, திசைகள் 8 திசைகள் எங்கே பார்த்தாலும் அப்படியே இருள் சூழ்ந்து கிடக்கு. அதற்கு மேலே பகுதான என்ன, தாபத்ரய ரூபேன ஷரீர மானசாதி அத்தது அவாந்தர பேதிஷ்ட, இது துக்கத்துக்கு ஒரு இதுவாக இருக்குது. சரீரகத்தமான துக்கம் என்ன, மானசமான துக்கம் என்ன, இப்படி பலவாறாக இருக்கக்கூடிய சந்தத துக்க வர்ஷினி அவிச்சேதேன பிரதிகூல வர்க்கம் சர்வத்திர விததானே, எல்லா பக்கத்துக்கும் எங்கே போனாலும் துக்க மழையானது பெய்து கொண்டிருக்கக்கூடிய பகவன்னு அப்படின்னு போட்டுட்டார். பகவன்னு கேட்டால் ஹேய பிரதிபட கல்யாணைக்கத்தான ஷட்குண்ய பூர்த்தி உடையவனே, ஹேயங்கள் இல்லாமல் வெறும் கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியவனே, மாம் மோச்சயித்தும் அருகசி, நீயே என்னை விடுவிப்பதற்கு அருகதை உடையவன். பிரகாசம் இல்லாததுனால துர்தினம், பவ துர்தினன்னு போட்டுட்டார். பவ துர்தினன்னு அர்த்தம்னா சூரியன் வராதனால் துர்தினம் பேர், சூரியன் உதிக்காதனால் துர்தினம் சொல்வான். இப்போ இருண்டு இருக்கிறதுனால ஞானம் எழாத வரைக்கும் எல்லாமே இரவு தான், ஞானம் எழுந்த பிறகு தான் பகல். அதனால் துர்தினத்தில் பதகன்னு சொன்னால் என்ன, பதகன்னு சொன்னால் கர்மயோகாதி நிவர்த்தி தர்ம ரூபம் முக்தி மார்க்காத்து, ஏதோ ஒரு பாதையில் நல்ல பாதையை எடுத்து போயிருக்கணும். பகவான் சிருஷ்டி பண்ண விதத்தில் பார்க்கும்போது நாம் கர்மயோகம் எல்லாம் செய்வதற்கு நமக்கு அருகதை இருந்திருக்க வேண்டும். ஆனால் இப்போது பதக ஸ்கலிதம், அதிலிருந்து பிரஷ்டனாக போயிட்டேன். மாம் தத்பாதம் மூலம் சரணம் பிரபத்தியேன்னு சொன்ன அடியேன், என்னை அவலோக்கைன்னு சொன்ன அனுகிரகணீஸ்வ. ஏன் என்ன பதம் போட்டு பகவான் இங்கே கூப்பிடலான்னு கேட்டால் அச்சுத, அந்த விழிச்சொல் அச்சுத. நத்தியஜேயம் கதஞ்சன இப்படிலாம் சொன்னியேப்பா,
ஆசிரியர்களை கைவிட மாட்டேன்னு சொன்னியே, அப்படிப்பட்ட அச்சுதனே அப்படின்னு சொல்லி அந்த மாம் அவலோக்கிய அச்சுதன் சொல்ற பதஸ்கலித்தம் மாம் அவலோக்கிய, இப்படி இருக்கக்கூடிய அடியனை நீரே அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்படின்னு தாத்பரியம் இந்த 49வது பத்தியத்திற்கு. அடுத்து இப்போ ஒருவேளை பகவான் தன்னுடைய வச்சனத்தை எல்லாம் ஒரு விளையாட்டாக ஏதோ சொல்கிறான் அப்படின்னு உதாசீனப்படுத்தக்கூடாது. தான் கூறுவதெல்லாம் உண்மை, பொய் அல்ல. அதனால் இதை நீர் ஸ்ரத்தையோடு அடியன் கூறுவதை கேட்க வேண்டும். ஏன்னா அடியனுக்கு உம்முடைய முன்னேயே நின்று கதரும் அடியனுடைய இந்த வார்த்தையை நீர் கேட்க வேண்டும். ஏன்னா எனக்கு கொடுக்கலன்னு சொன்னால் அப்புறம் உம்மோட தயைக்கு பாத்திரமாக எதுவுமே ஆப்படாதுன்னு மறுபடியும் ஒரு வாட்டி இந்த பத்தியம் மூலமாக அடுத்து வரக்கூடிய பத்தியம் 80வது பத்தியம். நமிருஷா பரமார்த்தமேவ மே ஸ்ருணு விஜ்ஞாபனம் ஏகமக்ரதः யதி மே ந தயிஷ்யசே ததः தயனீயஸ்தவ நாத துர்லபः. நமிருஷா பரமார்த்தமேவ மே ஸ்ருணு விஜ்ஞாபனம் ஏகமக்ரதः யதி மே ந தயிஷ்யசே ததः தயனீயஸ்தவ நாத துர்லபः. நாத மறுபடியும் எனக்கு உன்னுடைய கருணையை தவிர வேறு புகழ் இல்லை அப்படி மட்டும் நினச்சிக்காதீங்க. உம்முடைய கருணைக்கும் என்னை தவிர சிறந்த பாத்திரம் கிடையாது. எனக்கு கொடுத்தாதான் ஆஹா ஆளந்தாருக்கே கொடுத்தான் பாப்பனா நிஜமாவே அவன் தயாவான் அப்படின்னு லோகம் உன்னை புகழும் அப்படின்றத மறுபடியும் இங்கே காட்டுகின்ற இந்த வாய்ப்பை நீ நழுவ விடாதே. சரணாகதி பண்ணி சித்தமாக இருக்கேன், அதனால் என் மீது உன் கருணையை காட்ட வேண்டும்னு நான் ரிஷா நாதன்னு போட்டுட்டார். சுவாமி சம்போதரது நாத. சுவாமி முதல்ல என்னோடய பிரார்த்தனை கேளும். இது பொய் இல்லை, ஏதோ விளையாட்டுக்கு ஆள வந்தால் சொல்லிட்டுருக்கான்னு நினச்சிக்காதே. உம்மை முன்னாடி இருந்து கொண்டு கதறுகின்றேன். உம்முடைய இந்த கருணையை எனக்கு கொடுக்காமல் என் மீது காட்டாமல் நீர் என்னை அடியனை இழந்து விட்டாய் என்றால் உன்னுடைய கருணையை பெறுவதற்கு என்னை விட தகுந்த யாரும் நமக்கு கிடைக்க மாட்டார் லோகத்தில். நல்லா புரிஞ்சுக்கும் அப்படின்னு பகவானிடத்தில் அழகா சமத்காரமாக ஒரு பத்தியம் இது. அத சம்சாரிணாம் ஆனந்தியேன த்வததிக தயனீய லாபாத் தத்ரைவ மே த்வரா யுக்தா கிம் த்வத் அவலோகனேன அப்படின்னு பகவான் சொல்கிறான். ஏப்பா நிறைய ஆனந்தியம் எல்லையில் எத்தனையோ எண்ணிக்கையே இல்லாமல் சம்சாரிகள் இருக்கா. உன்னை விட அதிகமாக அர்ஜென்ட் கேஸெல்லாம் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம இருந்துகிட்ருக்கோம் இல்லையா. இந்த மாதிரி இந்த வியாதி எமர்ஜென்சினா அங்கே சொல்கிறா இதை விட சீரியஸான கேஸ்லாம் உள்ள பல கிடக்கு, டாக்டர்லாம் அங்கே பிஸியாக இருக்கா அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன தோணும், நமக்கு தான் நம்ம இதுவாக இருக்குமே தவிர நம்மளோட சீரியஸ் கேஸ்லாம் இருக்கு போலக்குன்னு நினச்சிப்போம். அப்படி கிடையாது. ஆளவந்தார் சொல்கிறா என்ன தவிர சீரியஸ் கேஸ் கிடையாதுங்கிற. ஆனால் பகவான் சொல்கிற மாதிரி என்னன்னு கேட்டால் உன்னை விட பல பேர் இருக்காளே, நான் அங்கே போய் அட்டன் பண்ணுவேன்னா உன்னுடைய பிரார்த்தனை உட்காந்து கேட்டுருப்பேனா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை, நான் பொய் சொல்லலப்பா, நிஜமாகவே எனக்கு இந்த வலி இந்த வியாதி இருக்கின்றது. ஏன்னா டாக்டர்கிட்ட போச்சு நம்ம என்ன பண்ணுவோம், சில பேர்லாம் இது வேடிக்கையாக சொல்கிறது லௌகிகமாக கொஞ்சம் உபன்யாச சுவாரஸ்யத்துக்காக ஒரு 15 பேர் உட்காந்துக்கானா திடீர்னு ஒருத்தன் அப்படியே வயிற்று வலி கையை பிடிச்சிட்டு ஐயோ அப்படி வலிக்குதுன்னு சொன்னால் வச்சுக்கோ, உடனே என்ன பண்ணுவான், ஐயோ பாவம் வலிக்கிறது போலக்குன்னு சொன்னால் அப்போ அங்கேருந்து பார்க்கணும்னு நினைப்பான். இத்தனை உள்ளே வரைச்சே பார்த்தேன் ஒழுங்காக தான் இருந்தது, இப்போ திடீர்னு வயிற்றில் கை வச்சுன்னு உட்காந்து என்ன அர்த்தம் கேட்டால் ஐயோ இல்லைப்பா நிஜமாகவே வலிக்கிறதுன்னு சொல்லுவான். அதே மாதிரி நான் நிஷா இல்லைப்பா பகவான் என்ன சொல்லுவான்னு மனசுலேயே, ஏன்னா அவன் நம்மளோட கெட்டிக்காரன், என்ன சொல்லுவான்னு சொல்லி நான் மிருஷான்னு ஆரம்பிக்கிறேன். இது ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. மிருஷானா பொய், பொய், அதாவது மிருஷா பொய் இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா ஸ்வவாக்கிய சத்தியத்வ அபிசந்தி ஜோதனாய அத்திர வத்திரேகதா அன்வயத்தஸ்ச நிர்தேச. 2 மிருஷா பரமார்த்தம், நாம் சொல்லுவது பொய்யே அல்ல உண்மை அப்படின்னு சொல்லிச்சு நல்ல அவதாரணம் கிடைக்கிறது. பரமார்த்தமே விஜாபனம் ஸ்ருணு இத்தியத்திர நேயதம் ஸ்வரக்ஷண புரோத்சாகன மாத்திரேன பிரயுக்தம் இது அவதாரண அபிப்பிராய. ஏதோ வெறும் என்னை காப்பாற்றணுன்றதுக்காக சொல்ல, உண்மையை சொல்கிறேன் நான். என்ன உண்மைனா இந்த விஜயாபனத்துக்கு வேணும், என்னை தவிர உங்களுக்கு யாரும் கிடைக்க மாட்டான்றதில்ல ஸ்ட்ரெஸ். இப்போ சர்வஜேபி சுவாமினி தாச உச்சிதம் ஸ்வகாரியார்த்த வாக்கியம் இத்தியர்த்தக. விஜாபனம் ஏன் பண்ணணும் பகவானுக்கு தெரியாதான்னு சொன்னால் அவனுக்கு தெரிந்திருந்தா கூட தாசன் அவனுடைய கடமை ஒன்று இருக்குது, அவன் தன்னுடைய காரியத்துக்கு அங்கமாக இதை சொல்ல வேண்டும். ஸ்ருணு அநாதர பரிகார பரம், நீர் இதை அப்படின்னு ஒரு செப்ப கொட்டி இது பண்ணக்கூடாது, இதனை சொல்லப்போகிற சொல்லு அப்படின்னு இருக்கக்கூடாது, இதை கேட்க வேண்டும். ஏகம்
ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளும், ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னு அந்த ஏக்கம் அதான் ரக்ஷகையோ துவயோரபி லாபார்த்தத்தையாக பிரதானம். ஏதோ எனக்கு மட்டும் லாபம்னு நினச்சின்னு சொல்லாதையும், இந்த டீல் முடிஞ்சதுன்னா உமக்கு தான் கடைசியில் எல்லாம் கிடைக்க போகிறது, கிடைக்காத ஒரு விஷயம் உமக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு. அல்லது இதம் ஏக்கமே விஜாபனம், இது ஒன்று தான் சுவாமி கடைசியாக உமக்கு ஒரு நிமிஷம் தான் டைம் அப்படின்னு கேட்டால் இது ஒன்று தான் சுவாமி, இதை மட்டும் சொல்லிட்டு போயிடணும்னு சொல்கிற மாதிரி இல்லையா, இதம் ஏக்கமே விஜாபனம். அக்ரதக முன்னாடியே இருந்து கூறுக, நஹித்வம் தூரஸ்தன்னு புருஷாந்தர முக்கியன, வேறு யாரும் மூலமாக சொல்லலப்பா, டைரக்ட் கம்யூனிகேஷன், நேராக முன்னாடி நின்றுன்னு சொல்கிறேன் இந்த ஒரு விஷயத்துக்கு கேளும். மே என்னுடைய எப்படிப்பட்டவன், கர்மயோகாதி சுக்கிருத்த லேஷ ரஹிதஸ்ய அபராத சகஸ்ர பாஜனதையா சர்வாதிக துக்க பாகினக. கர்மயோகம் போன்ற உபாயங்கள் அனுஷ்டிக்க அருகத்தை இல்லாதவன், அதுக்கு மாறாக அபராத சகஸ்ரம் பண்ணினவன், எல்லாரோடும் துக்கத்தை அதிகமாக அனுபவிச்சுருக்கேன். தவ அது தயா விஷயான் வேஷினக, நீயோ யாரை காப்பாற்றலான்னு பார்த்துட்டு இருக்க, நான் இங்கே உன் காலுக்கு கதறின்னு இருக்கேன், நீ என்னை பார்க்காம அப்படியே தூரம் போய் பார்த்துட்டு இருக்கே. அப்படிப்பட்ட தவ தயனீய, உனக்கு உன் தயைக்கு நானே பாத்திரம், என்னை விட்டுருனா துர்லபம். இது அந்த துர்லபக அங்கே கொண்டு போய் சேர்த்துக்கணும். எனக்கும் வேறு சரண்யம் கிடையாது உம்மை விட்டா, அதனால் நாத சிராஜமே கூலம் இவாசிலப்தகன்னு சொன்ன மாதிரி இங்கே அதே பாவத்தை நல்லா அழகாக நமக்கு இன்னொரு ரூபத்தில் நமக்கு காண்பிக்கின்றார். 50வது பத்தியத்தில் 51வது பத்தியம் அதற்கடுத்து, ததகம் த்வததேன நாதவான் மதுர்தே த்வம் தயனீயவான் ச விதி நிர்மிதமேதமன்வயம் பகவன் பாலயமாஸ்மஜீஹபஹ. ததகம் த்வததேன நாதவான் மதுர்தே த்வம் தயனீயவான் ச விதி நிர்மிதம் ஏதமன்வயம், அதாவது ஏததன்வயம் 2 படம் இருக்குது. பகவன் பாலயமாஸ்மஜீஹபஹ. ஆளவந்தார் இப்போது பகவானத்தில் மறுபடியும் ஸ்திரீகரணம் பண்ணுற. ஸ்திரீகரணம்னு சொன்னால் திருடமாக தன்னுடைய அந்த பிரார்த்தனையை தெரிவிக்கின்றார். நம்ம 2 பேருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குப்பா, இது பிரிக்க முடியாத சம்பந்தம். அதாவது உன்னுடைய அருளை பிரார்த்திக்கும் அடியேனுக்கும் அந்த அருளை உடைய உனக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கின்றது, இது பிரிக்க முடியாத சம்பந்தம். அதனால் இது தேவருடைய கருணையினாலே ஏற்பட்டது, அதனால் நீர் இதை என்னை கைவிடாமல் காக்க வேண்டும் அப்படின்னு. ததகம் தொதிர்தே நாதவான், உம்மை விட்டால் ஞானம் இழந்த சுவாமியே, உம்மை தவிர எனக்கு வேறு சுவாமி கிடையாது. அதே மாதிரி உமக்கும் மதுரதே துவம் தயனீயவான்னச்ச, உன் கருணைக்கும் என்னை தவிர பாத்திரம் கிடையாது. இப்படி இருக்கும்போது இது உம்முடைய கருணையினால் ஏற்பட்ட ஒரு சம்பந்தம், அதனால் இந்த சம்பந்தத்தை நீயே காக்க வேண்டும். பகவானே பாலைய, என்னை காப்பாற்று, என்னை நழுவ விடாதே அப்படின்னு இதற்கு ஒரு அர்த்தம். சுவாமியில் வியாக்கியானம் பார்க்கலாம். அஸ்தேவம் துர்லபः ததः கிம் கர்த்தவ்யம் இத்தியத்திர மமைவ லாபேபி துவயா துரிதவ்யம். சரி, துர்லபமாக இருந்துட்டு போட்டோமே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு சொல்கிற, எனக்கு தான் லாபம்னே இருக்கட்டும், அடியனுக்கே லாபம்னு இருக்கட்டும், அப்பயுமே நீர் இதை விரைந்து செயல்பட வேண்டும். ஆனால் வாஸ்தவத்தில் உமக்கு லாபம் இருக்குது, இதில் எனக்கு மட்டுமே லாபமாக இருந்தால் கூட நீர் என்னை காப்பாற்ற வேண்டும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உமக்கு லாபம் என்னை காப்பாற்றின, கிம் புனக தவாபி லாபே சதி. உமக்கு லாபம்னு சொன்னால் சொல்லணுமா என்ன, துவரையோடு வரணும்னு சொல்லிட்டு. அதனால் தஸ்மாது ஆவயோகோ இஷ்டபங்க அனிஷ்ட பிரசங்க பரிகாரார்த்தம் துவன் மூலத்வ பிரவருத்தி சித்தம் ரக்ஷகத்வ ரூபம் சம்பந்தம். அதாவது நம்ம 2 பேருக்குமே என்னென்னு கேட்டால், நாம் வேண்டியது கிடைக்க வேண்டும். அதை அப்போ அனிஷ்டத்தை வாரணம் செய்வதற்காக ரக்ஷனான நான், ரக்ஷகனாக நீர் ரக்ஷகன், நான் ரக்ஷன், காப்பாற்றப்பட வேண்டியவன். இந்த ரூப சம்பந்தம் நம்ம இருக்குது. அதனால் நீர் என்னை காப்பாற்ற வேண்டும். ததகம் இதி தத்து உக்தஸ்ய அர்த்தஸ்ய. இப்போ என்ன சொன்னா, சத்தியம்னு சொல்லணும் இல்லையா, அதற்கு தத்து, அது அகம்னா யார், முமுக்ஷு, ஆக்கிஞ்சன்யத்தை தனமாக உடைய அடியேன். அகம் முமுக்ஷு சன்னு ஆக்கிஞ்சன்ய தனக. இது சுவாமி ரொம்ப அழகாக சாட்சியிருக்கார் தன்னுடைய ஸ்லோகத்தில். ஆக்கிஞ்சனமே தனக்கு தனமாக கூறுகின்றார் சுவாமி தேசிகன்.
त्वदृतेन नाथवान् सर्वशक्तेः परमकारुणिकात् त्वत्तः अन्येन शरण्यवान् न भवामि. சர்வசக்தனாகவும் பரம கருணையோடு இருக்கக்கூடிய உண்மை தவிர வேறு சரண்யன் அடியனுக்கு கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய அடியேன் மதுரிதே துவம் மது ரிதே மதுரிதே ரிதேன வித்தவுட் அபரிச்சேத்திய அபராத ஃபலபூத அனந்த துக்க ஆகராத்து மத்தக அந்நேனத்வம். எத்தனை பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு அபராதங்களை பண்ணி அனந்தமான துக்கத்தை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய இருப்பிடமாக இருக்கக்கூடிய அந்நேனத்வம் என்னை தவிர மத்தக அந்நேன என்னை தவிர துவம் தயா விஷயவான் ந பவசி. உன் தயைக்கு விஷயமாக எதுவும் கிடைக்காது. சரி, இப்போ விட்டுட்டா என்ன, காப்பாற்றாமல் விட்டுட்டா என்ன அப்படின்னு கேட்டால் மத் பரித்தியாகே என்னை நீர் விட்டு விட்டையானால் விடுவீரையானால் மாதிரிஷாக சர்வேபி. அப்போ நான் தான் ரொம்ப டிசர்விங் கேஸு, கஷ்டப்பட்டுருக்கேன். என் மீதே நீ தயை காட்டலைன்னா அப்போ என்ன மாதிரி இருக்கவா அல்லது என்னை விட இன்னும் கொஞ்சமாக கஷ்டப்படுறோம் எல்லாருமே விட்டு போகிறார். மாதிரிஷாக சர்வேபி தவ பரித்தியாஜ்யாக சியு. எல்லாரையும் விட்டுட்டு என்னாகும்? ஏவம் சதி விஷய அலாபாத்து தயாகுணஸ்தே ஹீயேத இது பாவக. இப்படி யூனிவர்சிட்டிலாம் வெடிக்க சொல்கிறதா, யூனிவர்சிட்டியில் சில கோர்ஸ் எல்லாம் மூடிடுறான். ஏன் மூடுறான் அப்படின்னா படிக்க யாரும் வரமாட்டேன்றான். அது மாதிரி நீர் மாட்டுக்கு தயையை காட்ட வேண்டிய பாத்திரங்கள்லாம் ஸ்கிப் பண்ணிட்டே போனேன்னா அப்புறம் தயவே இல்லாமல் போய்டும் நமக்கு, இல்லையா? அது மாதிரி சர்வஸ்மாது சம்சாரி வர்க்காத்து ஸ்வகாரி சித்தியர்த்தம் ஸ்வதோஷ ஆதிக்கம் ஆரோப்பிய வா மத்ருதே இத்தியுக்தம். அல்லது தன்னுடைய காரியத்தை சாதித்து கொள்வதற்காக எல்லாத்தையுமே தன் மீது ஆரம்பித்து கொண்டு என்னை விட்டால் உமக்கு வேறு பாத்திரம் கிடைக்காது. விதி நிர்மித்தம் அனதிக்கிரமணீயத்தையா திருஷ்டியா நிர்மித்தம். தாண்ட முடியாது, இந்த பந்தம் இருக்கின்றதே இதை நீர் மீற முடியாது. ஏன்னா அனதிக்கிரமணியம் இது விதி அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? மாதிரி விதி நிர்மித்தம் அவ்வாறு மீள முடியாத அளவுக்கு ஏற்பட்ட இந்த உறவு. ஏத்தம் அன்வயம் தயாவத்வ தயனீயத்வ ரூபம் சம்பந்தம். தயை உடைய ஒருத்தன், தயை காட்டப்பட வேண்டிய இன்னொருத்தன், இந்த ரெண்டு பேருக்குரிய சம்பந்தம். ஏத்த தன்வயம்னு சொல்கிறாலாம், ஏத்தம் அன்வயம் ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான், ஒன்றும் பேதம் கிடையாதுங்க. பகவன்னு மறுபடியும் பகவன்னு சொன்னதாலும் மோக்ஷப்பிரதத்வ முக்த பிராபியத்வ அனுகுணம் உபய லிங்கத்வம் உத்காட்டியத்தை. பகவன்னு பதம் போட்டதுனாலே பிராபக ரெண்டுமே பகவானிடத்தில் இருக்குன்றதை காட்டுறதா ஆயிடுது. பாலைய சபலி குருஷ்வ காப்பாற்றுன்னு சொன்னால் நம்ம போட்ட அக்ரிமெண்ட்டை காப்பாற்றிட்டா ரெண்டு பேருக்கு லாபம். அதனால் அப்படி மாஸ்ம ஜீஹபகன்னு சொன்னால் என்னை ஹாத்தும் இச்சாமி சம்பந்தம் ஹாத்தும் இச்சாமி ததாபி துவயான ததா பிரார்த்தனீய. நானும் ஒருபோதும் நம்முடைய இந்த சம்பந்தத்தை மீறுவதற்கு அடியனுக்கும் இதில்லை, உமக்கும் அது இருக்கக்கூடாது, என்னை நீர் காப்பாற்றி தர வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகான பத்தியம் இது. 51வது பத்தியம். 3 பத்தியங்களுடைய அர்த்தத்தை பார்த்தோம். மேற்கொண்டு வரக்கூடிய பத்தியங்களில் பார்க்கலாம். நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமः. நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமः. அஸ்மத் குரு பரம்பராயை நமः. நமः சபாயை. ಧನ್ಯವಾದಗಳು.